Hello students, welcome to Curious Science Minds channel. ஸோ இந்த சேனலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர் நம்பர் 7ல் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் சாப்டரில் ரோமன் லெட்டர் 4th one calculation based on number of atoms or molecules. It is on page number 101ல் இருக்கிற 4th subdivision. ஸோ என்ன கொஷின் பாருங்கள், calculate the number of atoms of oxygen and carbon in 5 moles of carbon dioxide. அதாவது 5 mole of carbon dioxide கொடுத்துருக்குறாங்க. அதில் இருக்கிறதுல எவ்வளோ ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணணுமா அண்ட் கார்பனும் கால்குலேட் பண்ணணுமா, ஓகேவா? ஸோ இதில் 2 டேர்ம் நம்ம கால்குலேட் பண்ணணும், ஆக்சிஜனும் கால்குலேட் பண்ணணும், கார்பனும் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போயிடலாம். ஸோ சொல்யூஷனில் என்னென்ன டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் of carbon dioxide which is equal to 5 mole. அதாவது கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 மோல் இவ்வளோதான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் நம்பர் ஆஃப் ஆட்டம் கால்குலேட் பண்ணணும், ஆக்சிஜனுக்கு தனியாக கால்குலேட் பண்ணணும், அதே மாதிரி கார்பனுக்கும் தனியாக. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு டேப்லெட் காலம் மாதிரி பக்கத்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காலமில் ஆக்சிஜன், அதாவது நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம், இங்கே வந்து நம்பர் ஆஃப் கார்பன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிஜன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிறது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்குறாங்க, கரெக்டாக? அந்த கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு பார்க்கணும் பாருங்கள். அதாவது 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொன்னால், நல்லா பாருங்கள், ஒரு மோலில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னா 2, இந்த 2 இருக்கா, அப்போ 2 moles ஆஃப் ஆக்சிஜன். அதாவது 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் 2 moles ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. இப்போ இங்கே பார்த்துடலாம், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டமில் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளோ கார்பன் இருக்கா, இங்கே எவ்வளோ ஒரே ஒரு கார்பன் தானே இருக்குது. ஸோ இப்போ 1 mole ஆஃப் கார்பன், புரியுதா? 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா 2. அதே மாதிரி 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளோ கார்பன் இருக்குன்னா 1, ஏன்னா ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால 1. அண்ட் இப்போ கொஷினில் நமக்கு 1 கொடுக்கல, 5 கொடுத்துருக்குறாங்க. ஸோ therefore 5 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு which is equal to 2 into 5. ஸோ the answer is 10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படின்னா 1 into 5. ஸோ 5 mole ஆஃப் கார்பன், 5 mole ஆஃப் கார்பன், அவ்வளோதான். இதை கால்குலேட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம் தான் கேட்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இட்ஸ் ஈக்குவல் டு த சேம் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன்டு அவகேட்ரோஸ் நம்பர், அவகேட்ரோஸ் நம்பர். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் which is equal to நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் இன்டு அவகேட்ரோஸ் நம்பர், ஓகேவா? சேம் ஃபார்முலா தான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு எவ்வளோ இங்கே கொடுத்துருக்காங்க, 10 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் கான்ஸ்டன்ட் 6.023 இன்ட்டு 10 to the power 23. ஸோ இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் கார்பன் அதே நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ 5 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் 6.023 இன்ட்டு 10 to the power 23, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 10னா பவர் தான் ஒன்று நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம், 6.023 இன்ட்டு 10 power 24 ஆஃப் ஆக்சிஜன், 4 atoms ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணணும், 6.023 இன்ட்டு 5. ஸோ 6023 நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 5s are 15, பேலன்ஸ் 1, 10 + 1 11, பேலன்ஸ் 1 1, 6 5s are 30. ஸோ 3 digit தள்ளி பாயிண்ட் வைக்கும் போது 30.115 இன்ட்டு 10 power 23 atoms ஆஃப் கார்பன், ஓகேவா? ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதும் போது பாருங்கள், நம்பர் ஆஃப்
calculate the number of atoms தானே கேட்டிருக்காங்க. number of oxygen atom which is equal to 6.023 into 10 power 24 atom. Number of carbon atom which is equal to 30.115 into 10 to the power 23 atom. That's all. Clear, children? Thank you, students.